என்ன இல்லை இந்த வீட்டில்னு சொல்கிற மாதிரி வீட்டை ரொம்ப ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. மேலேயும் கீழேயும் சுலபமாக போயிட்டு வர்றதுக்கு வசதியாக வீட்டுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கோட சீலிங் சென்டரில் பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே இம்ப்ரெஸ் ஆகிற விதமாக வேவ் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க், உட்டன் பேனலிங் ஒர்க், அதில் புத்தா ஸ்டாச்சு வச்சு ஃபயர் ஏரியாவை அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. டே டைமில் மட்டும் இல்லாமல் நைட் டைம்லையும் ஜொலிக்கிற மாதிரி நிறைய லைட்ஸ், அது போக ஜாலி ஒர்க், டைல்ஸ் ஒர்க்கோட அழகாக ஆர்கிடெக்ட் டிசைனில் எலிவேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆத்தாங்குடி டிசைன் ஃப்ளோர் டைல்ஸ், ஃப்ளவர் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க், ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட தனி பூஜா ரூம். இல்லத்தரசிகளை இம்ப்ரெஸ் பண்ணுற விதமாக அட்ராக்டிவான கிச்சன் அண்ட் டைனிங், அது போக அட்டாச்சாக தனியாக ஒரு பெரிய ஸ்டோர் ரூம், வார்ட்ரோப்ஸ், கபோர்ட்ஸ், டிவி யூனிட், உட்டன் ஃப்ளோரிங்கோட பெரிய மாஸ்டர் பெட்ரூம், அதுலேயே பார்த்தீங்கன்னா தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம், அட்டாச்சு பாத்ரூமில் பெரிய ஜக்கிஸையும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஜாலி ஒர்க் அண்டு டைல்ஸ் ஒர்க்கோட பெரிய பால்கனி. ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் மெயின் டோர். லேண்ட் ஏரியா 4.25 சென்ட்டுங்கிறதுனால நல்ல ஸ்பேசியஸான ஹவுஸ் பிளான். இதெல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு. மற்ற டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4.25 சென்ட், அதாவது 1800 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 30 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட் ஜாலி ஒர்க், டிஃப்ரெண்ட் ஸ்டோனில் கிளாடிங் ஒர்க், அது போக நைட் டைம்லேயும் ஜொலிக்கிற மாதிரி நிறைய லைட்ஸ் கொடுத்து ஆர்கிடெக்ட் டிசைனில் எலிவேஷனை ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீல் வித் உட் டிசைன் HPL சீட்டில் பெரிய கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 19x16. எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட் வாலுக்கு போகாம கிரே கலரில் ஸ்பெஷல் பட்டியில் ஸ்ப்ரே ஃபினிஷ் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டரை அவுட் சைடில் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். அரைக்கு போகாம ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு நேச்சுரல் ஸ்டோனில் கிளாடிங் ஒர்க்கும், சீலிங்க்கு பூரா அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 7x5, இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி அழகாக உட்கார்விங் ஒர்க் கொடுத்து ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர். வீட்டுக்கு வர கெஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே இம்ப்ரெஸ் ஆகிற விதமாக சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா வேவ் மாதிரி டிசைனில் யூனிக்கான ஃபால் சீலிங் ஒர்க், ஆப்போசிட் வாலுக்கு உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஸ்ட்ரிப் லைட்ஸோட அழகாக புத்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஃபோயர் எடுத்து பெரிய லிவிங் ஹால். சைஸ் 17x16. லிவிங் ஹாலுக்கு டபுளைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கோட சென்டரில் பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. சவுத் சைடில் ஃப்ளோட்டிங் கேபினெட் அண்ட் சைட் டால் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. இது பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. பூஜா ரூம் சைஸ் 5x5. ஃப்ளவர் டிசைனில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க், தரைக்கு ஆத்தங்குடி டிசைன் டைல்ஸ், ஃப்ளூட்டட் கிளாஸில் பெரிய டோர்ஸ் கொடுத்து பூஜா ஸ்பேஸை அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் அண்ட் டைனிங் என்ட்ரு வரும். இதோட டோட்டல் சைஸ் 20x11. கிச்சன் டைனிங் ஸ்பேஸில் கூட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும், கீழே கார்னரில் கிரனைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்ஸும், மேலே அழகான ஷேப்பில் பெரிய மிரரும், சைடில் க்ராக்கரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டோர் ரூம். சைஸ் 10x5. ஸ்டோரேஜ்க்காக உள்ள நிறைய செல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க.
கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. கிச்சனில் எல் ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சு கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே யூ ஷேப்பில் லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் நிறைய டால் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம மேலையும் கீழையும் சுலபமாக போயிட்டு வர்றதுக்கு வசதியாக வீட்டுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x11. மேலே ஃபால் சீலிங் ஒர்க், ஒரு சைடு வாலுக்கு பூரா வால்பேப்பர், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், விண்டோ சீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டிக்கெட் கீழே ஸ்டோரேஜ்க்காக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் மாட்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில உட்டன் ஹேண்டில் வித் டஃபன் கிளாஸும், ரைட் சைடில் பூராமே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட் லைட்டாக ஃபுல் லென்த்துக்குமே ப்ரொஃபைலைட்ஸ் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த கார்னரில் 5x5 அடி சைஸில் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங்க்கு ஃபுல்லாமே ஃபால் சீலிங் ஒர்க், ஒரு சைடு வாலுக்கு போகிறாமே வால்பேப்பர், தரைக்கு போகிறாமே உட்டன் ஃப்ளோரிங் ஒர்க், ஸ்டோரேஜ்க்காக 16 அடி லாஃப்ட் ஷெல்ஃபுக்கு போகிறாமே கபோர்ட் ஒர்க், கீழே வார்ட்ரோப்ஸ், இன்பிட்வீனில் பெரிய விண்டோ சீட்டர், நார்த் சைடில் பெரிய டிவி யூனிட், கார்னரில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x6. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். பேசேஜ் அடுத்து 11x10 அடி சைஸில் லாஞ்ச். லாஞ்சிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 20x10. தரைக்கு உட்டன் ஃப்ளோரிங் ஒர்க், சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க், ஒரு சைடு பூராமே வால்பேப்பர், பெரிய டிவி யூனிட், ஸ்டோரேஜ்க்காக பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பக்கத்தில் ஃப்ளூட்டட் பேனல்ஸில் ஒரு ஹிடன் டோர் பிளான் பண்ணி உள்ள பெரிய வாக்கின் வார்ட்ரோப் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் 15x5. வார்ட்ரோப்ஸ் அண்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க.
இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 12x9. சென்டரில் பெரிய கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. வெட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஷவரும் ஒரு பெரிய ஜக்கூசியும் மாட்டியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராகிறோம். சைஸ் 15x9. தரைக்கு போகிறாமே மேட் ஃபினிஷ் டைல்ஸ், சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க், சென்டரில் ஹேங்கிங் லைட், கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜாலிஸில் சின்னதாக பார்ட்டிஷன் வால், ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ஹேண்ட் ரெயில், அது போக ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைனுக்காக நிறைய டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணி பால்கனியை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் தடாகம் ரோட்டில் டிவிஎஸ் நகர் பக்கத்தில் கேஎன்ஜி புதூரில் மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,92 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.